கும்பமேளாவில் பாசிமணி விற்க வந்து தனது அழகிய படம் வலைதளங்களில் பரவியதால் 16 வயது சிறுமி மோனலிசாவுக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்துள்ளது. லட்சக்கணக்கானோர் படையெடுக்கும் பிரயாக்ராஜ், விதவிதமான ஸ்டைலில் அசத்தும் சாமியார்கள் என இந்த ஆண்டு மகா கும்பமேளா களை கட்டியுள்ளது. இப்படிப்பட்ட கும்பமேளாவில் ருத்ராட்சம், பாசிமணி மாலைகளை விற்பனை செய்து ஒரே நாளில் உலகம் முழுவதும் பேசப்பட்டார் மோனாலிசா என்ற 16 வயது சிறுமி. பிரவுன் அழகி என்று வர்ணிக்கப்படும் இவரது வீடியோ வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதைத் தொடர்ந்து தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிக்க இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவிடமிருந்து மோனாலிசாவுக்கு அழைப்பு வந்துள்ளது. சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது தனது கனவு என்றாலும் பெற்றோர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே வெள்ளித்திரையில் தோன்றுவேன் என்கிறார் அவர். अब हमारा देश है, हमको तो अच्छा लगेगा. हाँ, बहुत सारे मीडिया वाले फिर यात्री लोग परेशान कर रहे थे, इनकी वजह से आ गए. अच्छा भी लग रहा था, मुझे थोड़ी तबीयत खराब हो गई थी इनकी वजह. एकदम बेकार. पैसे तो उधार लेके आए हम 35,000 रुपये. अगर मम्मी पापा परमिशन देंगे तो जरूर जाएंगे. கும்பமேளாவில் 10 நாட்களில் 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக வெளியான செய்திகளையும் அவர் மறுத்துள்ளார். தன்னுடன் செல்ஃபி எடுக்க வருகிறார்களே தவிர பொருட்களை வாங்குவதில்லை என்று மோனாலிசா வேதனை தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்த வியாபாரம் இல்லாததால் மத்திய பிரதேசத்தில் உள்ள சொந்த ஊரான இந்தூருக்கு அவர் திரும்பிவிட்டார். சாதாரண குடும்பத்தை சேர்ந்த தன்னை பார்ப்பதற்காக இந்தூர் வீட்டுக்கும் தன்னை தேடி வருவது ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார் இந்த காந்த கண்ணழகி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.